வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகளினூடாக நர்மதா ஸ்ரீல். முதலில் தலைப்பு செய்திகள். இன்று முதல் புலைமை பரிசில் கொடுப்பனவு. எரிபொருள் விலை தொடர்பில் சினோபெக்கின் அறிவிப்பு. கமாஸின் இராணுவ பிரதானி இஸ்ரேலின் தாக்குதலில் பலி. மைத்திரிக்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவு நீடிப்பு. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் காலமானார். இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செயற்படுவதை தடுக்க விதிக்கப்பட்ட தடை உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு கொழும்பு மாவட்ட நீதிபதி சதுன் விதான முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த தடையை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி வரை நீடிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ஜனாதிபதி நிதியத்தின் கீழ் புலமை பரிசில் பெறுபவர்களுக்கான இந்த மாதத்துக்குரிய புலமை பரிசில் கொடுப்பனவு தகுதியானவர்களின் வங்கிக் கணக்குகளில் இன்று நேரடியாக வைப்பு செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புலமை பரிசில் பெறுபவர்களுக்கு இது குறித்த குறுந்தகவல் மூலம் அறிவிக்கப்படும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. 2022 மற்றும் 2023 ஆண்டு கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் சித்தி பெற்று உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள 3000 மாணவர்களுக்கு மாதாந்தம் 6000 ரூபாய் வீதம் புலமை பரிசில் கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்றன. தரம் 1 முதல் தரம் 11 வரை தகுதி பெற்ற 3000 மாணவர்களுக்கு மாதாந்தம் 3000 ரூபாய் வீதம் இன்று உரியவர்கள் வங்கிக்கு கணக்குகளில் நேரடியாக வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்துக்கு அமைய எரிபொருள் விலை மாற்றமின்றி தொடரும் என சினோபெக் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி ஜூலை மாதத்தில் நிலவிய அதே விலையில் ஆகஸ்ட் மாதமும் எரிபொருள் விற்பனை செய்யப்படும் என சினோபெக் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய 92 ரக ஆக்டேன் பெட்ரோல் லீட்டரின் விலை 344 ரூபாயாகவும் 95 ரக பெட்ரோல் லீட்டரின் விலை 379 ரூபாவாகவும் லங்கா சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 355 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட உள்ளது. இதேவேளை ஆக்டோ டீசல் லீட்டரில் 314 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படும் என சினோபெக் நிறுவனம் அறிவித்துள்ளது. இனி வெளிநாட்டு செய்திகள். காசா பகுதியில் நடத்தப்பட்ட வான்வெளி தாக்குதலில் கமாஸ் இராணுவ பிரதானி மொஹமட் டெயிப் கொல்லப்பட்டுள்ளார். கடந்த ஜூலை 13ஆம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பை இன்று இஸ்ரேல் வெளியிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை இஸ்ரேலில் தாக்குதலில் கொல்லப்பட்ட கமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் கனியோயின் இறுதிச் சடங்கிற்காக ஈரானின் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்துள்ளதாக செய்திகள் வெளியாகின்றன. இனி விளையாட்டு செய்திகள். இரத்த புற்றுநோயுடன் நீண்ட காலமாக போராடிய இந்தியாவின் முன்னாள் துடுப்பாட்ட வீரரும் முன்னாள் தலைமை பயிற்சியாளருமான ஆன்சிமான் கெய்க்வாட் தனது 71 வயதிலேயே காலமானார். கடந்த மாதம் வரை லண்டனில் இருந்த கெய்க்வாட் பல்வேறு உடல்நல கோளாறுகளால் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று காலமானார். கெய்க்வாட் 1975ஆம் ஆண்டு தொடக்கம் 1987ஆம் ஆண்டு வரை இந்தியாவுக்காக 40 டெஸ்ட் மற்றும் 15 ஒருநாள் போட்டிகளில் விளையாடினார். பின்னர் தேர்வாளராகவும் தேசிய அணியின் பயிற்சியாளராகவும் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.